அரச ஊழியர்களின் சம்பளங்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்படும். தொழிற்சங்க பிரதிகளிடம் பிரதமர் உறுதி என்பதாக இந்த தகவலை காண்கிறோம். அரச பணியாளர்களின் சம்பளங்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்படும் என தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வித்துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியுடன் அண்மையில் நடத்தப்பட்ட சந்திப்பிலேயே பிரதமர் இவற்றை தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. இங்கு ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளில் காணப்படும் பல பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த சேவைகளில் காணப்படும் பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், தொழில்துறை பிரச்சினைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்த்தல், அதே நேரத்தில் நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலை அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்த்தல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவின அமைப்பில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அரசார் பாடசாலைகளில் கட்டணம் வசூலிப்பது, வகுப்புகளில் மாணவர்களை 30ஆக மட்டுப்படுத்துவது, வகுப்புகளின் அளவுகளை மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெட்டுப்புள்ளி பரீட்சைகளை நடத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரம் கல்வி மூலம் இலங்கையை மாற்றுவோம், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் அமலுக்கு வருகிறது. பிரதமர் தலைமையில் கூடிய குழு நடவடிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. எதிர்வரும் 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் அலரி மாளிகையில் நடந்த இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். கல்வியை மாற்றுவோம், இலங்கையை மாற்றுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இதில் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. எனவே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டில் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் 2020ஆம் ஆண்டிலிருந்து இவை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கருத்தும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக அரசியல் பாடங்கள், அதே நேரத்தில் அழகியல் பாடங்கள், சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என பிரதமர் குறிப்பிடுகிறார். கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் இதற்காக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை, 10ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரை கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பாலர் பாடசாலை கல்வி விருத்தி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பாடத்திட்ட திருத்தம், பாடங்களின் உள்ளடக்கம், கல்வி, பாடசாலைகளில் உட்கட்ட வசதிகளை மேம்படுத்தல், ஆசிரியர் பயிற்சி, அணுகுமுறை, தொழில்முறை விருத்தி, மதிப்பீட்டு முறைகளை சீர்திருத்துதல் மற்றும் கல்விக் கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்களும் பிரதமர் தலைமையில் ஆராயப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பிரதமர் மற்றும் ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். இன்றைய தினம் அத பத்திரிகையில் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்தன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நேற்றைய தினம் மட்டக்குழி கடற்கரை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. விரல தீரிய கிளீன் கிரீம் இரம்பை என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை இது தொடர்பான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக, அதே நேரத்தில் சமூக ரீதியாக பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு துறைகளிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நாட்கள் செல்ல செல்ல மக்களால் அதனை தெரிந்து கொள்ள முடியும் என்பதாகவும் பிரதமரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சகல கரையோரங்களிலும் இது தொடர்பான செயற்பாடுகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டத்தரணி, பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான சுனில் வட்டகல உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். அதே நேரத்தில் மேல்மாகாண ஆளுநரான ஹனீஃப் யூசுப் உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் எதிர்வரும் நாட்களில் இதன் பிரதிபலன்களை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக பிரதமர் இங்கே கருத்து வெளியிட்டிருக்கிறார்.